குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் மாபெரும் சிந்தனையாளரும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்ற பாடத்தை பற்றி தகவலை பார்க்க போகிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்றது பண்டைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியினுடைய அடையாள சின்னம் தான் இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னம்னா இதை பற்றி வில் டூராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இந்த காலத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நட்சத்திரங்களின் மலை தான் இந்த காலம், கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஏன் இந்த காலத்துக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புதிய சமயங்களுடைய தோற்றம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்படுது, புதிய சமயங்கள் தோன்றுவது. இந்த புதிய சமயங்கள் தோன்றுவதற்கு என்ன மாதிரியான காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதற்கான சான்றுகளை பற்றி பார்க்க போகிறோம். சான்றுகள் அப்படின்னா இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் அப்படின்னா அங்கங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா சமணர்கள் எழுதிய நூல்கள். அடுத்து திரிபீடகங்கள் மற்றும் ஜாதக கதைகள், இது பௌத்த நூல்கள். திரிபீடகங்கள் ஜாதகங்கள்ன்றது பௌத்த நூல்கள். ஸோ இது ரெண்டும் தான் என்னென்னா இலக்கிய சான்றுகளாக சொல்லப்படுது. வரலாற்றில் மிக முக்கியம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சான்றுகள். ஓகேவா? அடுத்து இந்த புதிய சமயம் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். புதிய சமயம் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில காரணங்களை நாம் இங்கே பார்ப்போம். அதுக்கு என்ன அப்படின்னா, சமயத்தின் பெயரால் செயல்பட்ட சுரண்டல்கள், அந்த சுரண்டல்கள் தான் புதிய சமயம் தோன்றுவதற்கு காரணம் அமையுது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் வேத காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் பின்வேத காலம் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பின்வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஏகப்பட்ட சடங்குகள் வேள்விகள் சமயத்தின் பேரில் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு காரணம். இரண்டாவது, அதிக அளவு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த வேள்விகளுக்கும் சடங்குகளுக்கும் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அந்த சமய தலைவர்கள். அடுத்து மூட நம்பிக்கைகளும் சாதாரண மக்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னா குழப்பமடைய செய்யுது. அதுபோக வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிடதங்கள் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண மக்களால் அந்த உபநிடத தத்துவங்களை என்ன செய்ய முடியலைன்னா புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுபோக சமுதாயத்தில் நிலவிய அடிமை முறை, ஜாதி முறை, பாலியல் பாகுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதிய சமயம் தோன்றுவதற்கான ஒரு சூழலை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுது. ஸோ இதனால தான் இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய சமயமானது தோன்றுது. ஓகேவா? அப்போ சமயத்தின் பெயரால் சொல்லப்பட்ட வேள்விகள் சடங்குகள் அதிக அளவு பணம் செலவு செய்ய யாரால் முடியலை, சாதாரண மக்களால் முடியலை. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா புதிய நம்பிக்கைகளும் புதிய சமயங்களும் தோன்றுவதற்கு காரணம். ஓகேவா? இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்தியாவில் சமண சமயம் பௌத்த சமயம் தோன்றுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சமண சமயத்தினுடைய தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமண சமயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தினுடைய மிக பழமையான ஒரு சமயமாக எது சொல்லப்படுதுன்னா சமண சமயம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தோன்றிய இரண்டு சமயங்களில் ஒன்று என்ன சமணம், இன்னொன்று என்னது பௌத்தம். இந்த ரெண்டுமே நம்மளுடைய இந்தியாவில் தோன்றிய சமயம். சமணத்தில் பார்த்திங்கன்னா 24 தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சமண மதம் தொடர்பான உண்மைகளை போதித்து வந்தனர். அதில் முதல் தீர்த்தங்கரர் பேர் ரிஷபர். இவர் தான் யார் அப்படின்னா இந்த சமண சமயத்தினுடைய முதல் தீர்த்தங்கராக சொல்லப்பட்டார். அதில் 24வது தீர்த்தங்கரர் யாருன்னா மகாவீரர். மகாவீரர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறாரு, இந்த சமயத்தில் என்ன செய்கிறார் தோன்றி இந்த சமயத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இந்த சமயம் உலகளாவிய ஒரு சமயமாக உருவாகியக்கு காரணமே மகாவீரரை சொல்லலாம். ஓகேவா? அதில் சமணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதான் சமணம்ன்ற வார்த்தை. அதனுடைய பொருள் என்னன்னா தன்னையும் வெளி உலகையும் வெல்வது அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னையும் வெளி உலகையும் வெல்வது. சரி, அடுத்து இந்த சமண மதத்தில் கடைசி தீர்த்தங்கரான மகாவீரரை பற்றிய தகவலை நம்ம பார்க்க போகிறோம். மகாவீரர் அப்படின்னா தலை சிறந்த வீரர் அப்படின்னு அர்த்தம்.
இவர் வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு சத்திரிய குலத்தை சார்ந்த ஒரு இளவரசர் தான். யார் அப்படின்னா மகாவீரர். அவர் வந்து வர்த்தமானர் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தமான மகாவீரர். இவருடைய பேர் என்னதுன்னா வர்த்தமான மகாவீரர். இவர் வந்து என்ன அப்படின்னா, இவருடைய 30வது வயதில் இவர் தன்னுடைய இளவரசர் பதவி என்ன செய்கிறார் அப்படின்னா, இளவரசர் பதவியை வந்து துறக்கிறார். இளவரசர் பதவியை துறந்துட்டு தீவிரமான தியானத்தை மேற்கொள்கிறார் இந்த வர்த்தமான மகாவீரர். 12 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கடுமையான தவத்தில் இவர் இருக்கார். 12 ஆண்டுகள் தவத்துக்கு பின்னாடி ஒரு எல்லையற்ற அறிவை வந்து அடைகிறாரு வர்த்தமான மகாவீரர். அந்த அறிவை அடைஞ்ச பிற்பாடு இவர் இந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா கைவல்யா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலைக்கு பெயர் வந்தது கைவல்யா. இந்த கைவல்யா அப்படின்ற நிலையை அடைஞ்ச பின்னாடி இவர் வந்து ஜீனர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். யார்? வர்த்தமான மகாவீரர். ஓகேவா? இந்த ஜீனர் அப்படின்றவர் தான் என்ன அப்படின்னா என்னது, இவரை பின்பற்றியவர்கள் தான் சமணர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? இவர் மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை என்ன செய்கிறாருன்னா ஆய்வு செய்கிறார். அதன் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்குறார். இவர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உண்மையிலேயே சமண சமயத்தை உருவாக்கியவர் அப்படின்னா இந்த மகாவீரர் தான். இந்த சமண சமயத்தினுடைய போதனைகளை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். போதனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் அப்படின்றத இந்த சமயம் வந்து என்ன செய்யுது, மறுக்குது. ரெண்டாவது, அகிம்சை அல்லது அறவழியை தான் சமணத்தினுடைய அடிப்படை தத்துவம். மூன்றாவது, முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுவது சமணத்தினுடைய லட்சியம். ஓகேவா? அடுத்த நாள் இந்த மூன்றும் தான் என்ன அப்படின்னா சமணத்தினுடைய மிக முக்கியமானது. அடுத்த 4வது என்ன அப்படின்னா இறுதி தீர்ப்பு அப்படின்ற நம்பிக்கையை வந்து சமணம் மறுக்குது. இறுதி தீர்ப்புனா என்ன அர்த்தம்னா, நாம் இறந்த பிற்பாடு நாம் செய்த நல்லது தீவினைக்கு ஏற்றாப்புல சொர்க்கம் நகரம் வந்து நமக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற கொள்கையை வந்து இந்த சமணம் வந்து என்ன செய்து மறுக்குது. அதுபோக ஒருவருடைய வாழ்வினுடைய நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுது அப்படின்றத சமண சமயம் என்ன செய்யுது, ஆதரிக்குது. ஸோ அந்த 5 தான் என்ன அப்படின்னா சமணத்தினுடைய போதனைகளாக சொல்லப்படுது. அதில் கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ம வினைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இப்பிறவியில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் தான் அவருடைய இல்லாட்டி அவரோ இல்லாட்டி அவளோ அந்த பர்டிகுலர் பர்சனுடைய பிறவியினுடைய பிற்பகுதியினுடைய வாழ்க்கையும் அடுத்த பிறவியினுடைய அவங்க வாழப்போகக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படின்றதான் என்னென்னா கர்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் என்னென்னா முக்கியமாக கர்மா பற்றி அவங்களுடைய கருத்து. இந்த சமண சமயம் பார்த்திங்க அப்படின்னா திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலைகளை பற்றி எடுத்துரைக்குது. இந்த 3 நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இந்த 3 தான் திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்துக்கினா கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் இந்த 3 வழிகளை மகாவீரர் சொல்கிறார். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறப்பு இறப்பினுடைய சுழற்சியினுடைய அந்த நிலையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோட்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்து சமணத்தினுடைய நடத்தை விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். சமணத்தை பின்பற்றுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு 5 கொள்கைகளை வந்து மகாவீரர் சொல்கிறார். இப்போ நாம் அந்த 5 கொள்கைகளை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அகிம்சை. அகிம்சைனா என்ன அர்த்தம்னா, எந்த உயிருக்குமே தீங்கிழைக்காமை. அதாவது மனிதனாகட்டும், தாவரமாகட்டும், விலங்குகளாகட்டும் எந்த உயிருக்குமே என்ன செய்யக்கூடாது, தீங்கிழைக்காமை. ரெண்டாவது சத்தியம். சத்தியம்னா உண்மையே பேசுதல். மூன்றாவது அசத்தியம். அசத்தியம்னா என்ன, திருடாமை, பிறர் பொருளை திருடாமை. நாலாவது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா நம்மளுடைய பேரில் பணம், பொருள், சொத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் ஆசை கொள்ளாமல் இருக்கிறது தான் அபரிக்கிரகம். 5வது பிரம்மச்சரியம்.
பிரம்மச்சரியம்னா திருமணம் செய்து கொள்ளாது இருப்பார். ஸோ இந்த 5 கொள்கைகளைத்தான் என்னென்னா சமண சமயத்தை பின்பற்றுவோர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, சமணத்தினுடைய கொள்கைகளாக மகாவீரர் சொல்கிறார். ஓகேவா? இந்த கொள்கைகள் யாரால் சொல்லப்பட்டது? வர்த்தமான மகாவீரரால். மகாவீரருடைய இந்த கொள்கைகளில் இவருடைய சீடர்கள் பின்பற்றாங்க. அதில் இவருடைய தலைமை சீடர் பேர் என்னன்னு கௌதம சுவாமி அப்படின்றவர். இவர் தான் மகாவீரருடைய போதனைகளையும் கொள்கைகளை என்ன செய்கிறாரு, தொகுத்து அதை ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நூலாக உருவாக்குறாரு இந்த கௌதம சாமி அப்படின்றவர். அடுத்து இந்த சமண சமயம் பார்த்திங்க அப்படின்னோம்னா 2 பிரிவுகளாக பிரியுது. அதில் ஒரு பிரிவு என்ன அப்படின்னா திகம்பரர் என்றும், இன்னொரு பிரிவு ஸ்வேதம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இந்த திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பழமையானவங்க, அதாவது பழமையான வைதிக முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த திகம்பர பிரிவை பின்பற்றவங்க பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே அணிகிறது கிடையாது. அவங்க எந்தவித உடைமைகளும் வச்சுக்கொள்றதில்ல. அப்படியே என்ன செய்கிறாங்க, உடையே இல்லாமல் சன்னியாசமாக அப்படியே துறவரம் பூண்டு இருக்கிறாங்க திகம்பரர்கள். இன்னொரு பிரிவினர் பேர் என்னன்னா ஸ்வேதம்பரர்கள். இந்த ஸ்வேதம்பரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, வெள்ளை ஆடை அணிந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பிரிவுகளை என்ன செய்யுது, சமண சமயமானது பிரியுது. அடுத்து இந்த சமணம் பார்த்திங்கன்னா இந்த சமணத்தை இந்தியா மட்டுமல்ல உலகளவில் இந்த சமயமானது பரவுது. இந்த சமணம் பரவுவதற்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பரவுவதற்கு முக்கிய காரணம் மக்கள் பேசிய மொழியிலேயே இந்த சமயத்தினுடைய கருத்துக்கள் என்ன செய்யப்படுது, விளக்கப்படுது. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, ஈஸியாக இந்த சமயத்தை பின்பற்றுறாங்க மக்கள் பேசிய மொழியில். ஓகேவா? 2வது இதனுடைய போதனைகளாகட்டும் கொள்கைகளாகட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், மக்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக எளிமையான வரையில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சமயத்திற்கு அரசர்களும் வணிகர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த சமயம் என்ன செய்யப்படுது, இந்தியாவில் வேகமாக பரவுது. அடுத்து 4வது என்னன்னு பார்த்தோம்னா சமண துறவிகளுடைய விடாமுயற்சி. இந்த மதத்தை பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்கும் பரப்பியதுக்கு காரணம் அந்த துறவிகளுடைய விடாமுயற்சி. ஸோ இப்படி தான் என்ன செய்யுது, இந்தியா முழுவதும் இந்த சமயம் பரவுது. அதே மாதிரி தமிழகத்தில் சமணம் வந்து எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களில் சமணத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜைன மதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் கூட இருக்குது. மதுரை நகரில் பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில், மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதாவது நாகமலை புதுக்கோட்டை மலை இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கீழக்குயில்குடி அப்படி கிராமம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சமணர் மலைன்னே அந்த மலையில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சமண துறவிகளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த புகைப்படம் இது இருக்கு பாரு, இதுதான். இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுடைய நாகமலை புதுக்கோட்டையில் அந்த கீழக்குயில்குடி கிராமத்தில் இந்த மாதிரியான சிற்பங்கள் மலையில் செதுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை என்ன செய்யுதுன்னா இன்ன வரைக்கும் இதை வந்து என்ன செய்கிறாங்க, பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு அருகில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து களிஞ்ச மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பாண்டவர் குகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகை, அங்கே பார்த்திங்கன்னா சமணர் குகை. இதுலேயும் பார்த்திங்கன்னா கற்படுகைகள், அந்த பாண்டவருடைய இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அந்த அதில் சிற்பங்களாக இது பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து அறவோர் பள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமணத்துறவிகள் வாழ்ந்த இடம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அறவோர் பள்ளி. இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் மணிமேகலையிலே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி கோவலன் கண்ணகி மதுரைக்கு செல்கிறப்ப அவங்கள வந்து ஒரு சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் தான் என்ன செய்வாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அணைப்பு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள் நமக்கு இதை ஒரு சான்றாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சமணர்கள் முக்கியமாக தமிழகத்தில் மதுரையில் அரிட்டாப்பட்டி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்ந்ததற்கு இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது நமக்கு சான்றுகளாக சொல்லப்படுது. அதுபோக புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, கருவூர், காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமண மடாலயங்கள் இருந்ததற்கு சான்றுகள் காணப்படுது. ஜைன காஞ்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோவில்கள் உள்ளன. இந்த கிராமம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற சித்தன்ன வாசல்
இது பார்த்திங்கன்னா சித்தன்னவாசல் இருக்கலையே அந்த மலைக்கோயில் தான் இங்கே காணப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சமண சமயம் இந்தியாவில் இருந்ததற்கு இதெல்லாமே நமக்கு சான்றுகளாக சொல்லப்படுது. சரியா? இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் தோன்றிய 2 மதங்களில் மிக முக்கியமான மதமான சமண மதத்தை பற்றிய தகவலை நம்ம பார்த்துருக்கோம். இது எந்த ஆண்டு தோன்றியது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இந்தியாவில் தோன்றுது. ஓகேவா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.